வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதர்மலா கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸுக்கான இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிலேருந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிஓ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க. நமக்கு டைம் குறைவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து 70 நாள் 80 நாள் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போஸ்டிங் போடக்கூடிய ஒரு இது. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபை உடனே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. சரி, இப்போ இதில் வந்து தாவரவியல் செல் வாழ்வின் அடிப்படை அழகு அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த டைட்டில் வந்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் செல்கள் மற்றும் திசுகளின் ஒருங்கமைப்பு அப்படிங்கிற டைட்டிலில் இதில் வருது. வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? செல்கள் அதாவது என்னென்னா, செல்கள் பொதுவாக வந்துட்டு உயிரினுடைய அமைப்பு அலகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அமீபா மாதிரியான ஒரு சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா உயர்நல உயிரினங்கள்னா மனிதன், பசு இந்த மாதிரிலாம் சொல்கிறது. உயர்நிலை உயிரினங்கள் மாதிரி எல்லா உயிர் செல்களையும் செய்யுது. அமீபா ஒரு செல்லால் ஆனது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். 6வது 7வதுல படிச்சிருப்போம். உயர்நிலை உயிரினங்கள் பல கோடி செல்களால் ஆனது. பாக்டீரியா, ஈஸ்ட்டு, அதே மாதிரி அமீபா இந்த மாதிரியான உயிர்களுடைய அந்த உடலானது பார்த்தீங்கன்னா ஒரே செல்லால் இருக்கிறனால அது என்ன சொல்லணும்னா ஒரு செல் உயிரினம், அதாவது சிங்கிள் செல்டு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதன், பசுக்கள், மரங்கள் மாதிரியான பெரிய உயிரினங்கள் வந்து பல செல்கள் இருக்கிறனால இதை பல செல் உயிரினம் அப்படின்னு சொல்றது. அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, உடலானது பார்த்தீங்க அப்படின்னா வேற அதாவது என்ன சொல்லுது, வேற ஒருங்கமைப்பு மட்டங்கள் இருக்குதுன்னு சொல்றது. எப்படின்னு சொல்லணும்னா, அதாவது செல்கள் இது ஒரு ஒழுங்கமைப்பு மட்டம், இது ஒரு மட்டம், இது ஒரு மட்டம். செல்கள் வந்து திசுகள் வந்து உறுப்புலேருந்து உறுப்பு மண்டலம், அடுத்து உயிரினம், இது வந்து ஒரு மட்டம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ புரோகரியேட்டுகள் மற்றும் யூகேரியேட்டுகள் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒருங்கமைப்பு மட்டங்கள் சொல்கிறோம். புரோகரியேட் அண்டு யூகரியேட், அதாவது அமைப்பு ஒழுங்குபாட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து புரோகரியேட்டுகள் மற்றும் யூகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பாக்டீரியா, சைனோபாக்டீரியம், மைக்கோ பிளாஸ்மா அப்படின்னு உயிரினங்களில் உட்கரு இருக்கிறது கிடையாது. அதனால் இந்த உயிரினங்கள் வந்து புரோகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. புரோகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லுது. இப்போ அமீபா மாதிரியான விலங்குகள், தாவரங்களில் செவ்வினால் சொல்லப்பட்ட தெளிவான உட்கரு காணப்படுது. இந்த உயிரினங்கள் வந்து யூகரியேட்டுகள்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அணுக்கள்ல இருந்து மூலக்கூறுகள், செல்கள், திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள், உயிரினம், இனத்தொகை, சமுதாயம், சூழ்நிலை மண்டலம், ஏன் கடைசியா உயிர்கோளம் அப்படின்ற வரிசையில் வந்து ஒரு ஆர்டர் வைஸாக இருக்கும். சரி, இப்போ செல் அப்படின்றது வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். செல் அப்படின்னா போ அப்படி கிடையாது. இது வந்து செல் அப்படிங்கிறது உயிரினங்களுடைய அமைப்பு மற்றும் செயல் அழகுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து முன்ன எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு 2 4ங்கிற மாதிரி கேள்வி. சரி, செல்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உயிரினுடைய கட்டுமான கற்கள் அப்படின்னு சொல்லப்படுது. செல்களை பற்றின படிப்புக்கு பேர் வந்து செல் உயிரியல். இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ் தாங்க. இந்த டாபிக் படிக்கனால இந்த பாயிண்ட்ஸில் வரிசை மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அதாவது சைட்டோபிளாசம் இது என்ன அப்படின்னு சொல்லணும்னா, செல்லோட புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது மையத்தில் இருக்கக்கூடிய கோள வடிவ உட்கருவு இருக்குது. சைட்டோபிளாசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அகப்பிளாச வலை, அது மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா, அதெல்லாம் செல் நுண் உறுப்புகள். மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடல்கள், அதே மாதிரி சென்ட்ரியோல்கள், ரிபோசோம்கள், இந்த மாதிரியான பல செல் நுண்ணுறுப்புகளும் இந்த செல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. விலங்குகளில் செல்களுடைய அளவு மைக்ரான் அப்படின்ற அழகால் அளக்கப்படுது. செல்களுடைய சராசரி அளவு, இதில் இந்த மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் முக்கியம். இதில் கண்டிப்பாக கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா 0.5 வந்து 20 மைக்ரான் விட்டம் கொண்டது. டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் வருது வரைக்கும் வேறுபடுதுன்னு சொல்லுறது. பாக்டீரியாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். 1 to 2 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. மியூ அப்படின்னு சொல்கிறது. மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ரத்த சிவப்பு அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன செல் அப்படின்னா ரத்த சிவப்பு அணுக்கள் தான். அது விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோமீட்டர். மனித உடலில் மிக சிறிய செல் அப்படின்னு சொல்கிறது சிவப்பு அணு விட்டம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீளமான செல் அப்படின்னா 90லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கக்கூடிய நரம்பு செல் தான் மனித உடலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ட செல் பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோமீட்டர் அளவு கொண்டது. பல செல் விலங்குகளில் ரொம்ப பெரிய செல் பார்த்தீங்கன்னா நெருப்பு கொள்ளிய முட்டை தான். இது வந்து நெருப்பு கொள்ளிய முட்டை பார்த்தீங்கன்னா 170 அதனுடைய சைஸ் வந்து நம்ம போடுற பின்னாடி இருக்க. என்ன இதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா சிவப்பணுக்களை விட 25,000 மடங்கு பெருசு. அதாவது 0.001 மில்லிமீட்டர் அளவில் இருக்கிற மைக்கோபிளாஸ்மாவே ரொம்ப சின்ன பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுது. இது சின்னது, இது பெருசு. சரிங்களா? ஒரு செல், அதாவது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெருப்பு கோளுடைய முட்டை பெருசு, ரொம்ப சின்னது மைக்ரோபிளாசம். இதில் வந்து இங்கிருந்து தான் உலகத்தினுடைய முதல் உயிரினம் தோன்றியதாக ஒரு தகவலும் உண்டு. இதில் பாருங்கள், செல் 3 முக்கிய பகுதிகள் கொண்டது. இது முக்கியமான ஒரு தகவல். ஒன்று செல் செவ்வு, 2வது திரவ நிலையில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், 3வது வந்து உட்கரு. செல் செவ்வுங்கிறது செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளி உறை. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. செல்கள் பல அளவுகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர்லேருந்து ஒரு மீட்டர் வந்து 1000ல் ஒரு பகுதின்னு சொல்கிறது. சில சென்டிமீட்டர் வரைக்கும் வேறுபடுதுன்னு சொல்லப்படுது. பாக்டீரியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, ஒரே செல்லால் ஆனது. அதாவது பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அளவில் இருக்குது பாக்டீரியங்கள்.
சரிங்களா? இது வந்து பாக்டீரியாவுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது ஓகே ரைட். இப்போ நெருப்புக்கோளுடைய முட்டையுடைய சைஸ் பாருங்கள் 170 அப்படின்ற ஒரு விட்டம் கொண்டது அப்படின்றது சொல்லியிருக்கு. மனித உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3.7 × 10⁻13 13 சைபர் சேர்த்துக்கணும். சரி, செல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா, அமீபா, கிளாம்டோமோனாஸ், ஈஸ்ட் இந்த மாதிரியான வகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே செல் உயிரினத்துக்கு, அதாவது ஒரு செல் உயிரினத்துக்கு உண்டான உதாரணம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரே செல் தான் அதில் காணப்படுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பல செல் உயிரினத்துக்கு உதாரணமாக சொல்லப்படணும் அப்படின்னா ஸ்பைரோகைரா, மாமரம், மனிதன் இதெல்லாம் சொல்லலாம். செல்களுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா 2 வகை. இதில் வந்து பாருங்கள் ப்ரோகரியேட், இன்னொன்று யூகரியேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது தெளிவற்ற உட்கருவை கொண்டது ப்ரோகரியேட், சரிங்களா? தெளிவான உட்கருவை கொண்டது யூகரியேட். இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது எக்ஸாமில் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ ப்ரோகரியேட்லேருந்து கொண்டு வந்துடலாம். முதல்ல ப்ரோகரியேட்டிக் செல்கள், அதாவது பாக்டீரியா மாதிரியான ஒரு சில உயிர்களில் ப்ரோகரியேட்டிக் செல்கள் இருக்குது. இதில் தெளிவான உட்கரு இருக்காது. இதோட உட்கரு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லப்படுது. நியூக்ளியாய்டு அந்த உட்கரு பார்த்தீங்கன்னா அது தெளிவில்லாத தான் இருக்கும். பட் அதுக்கு பேர் வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறது. இந்த பூமியில் உருவான செல் ப்ரோகரியேட்டிக் செல் தான். அதாவது இது பார்த்தீங்கன்னா 0.003 மைக்ரோமீட்டர்லேருந்து 2.0 மைக்ரோமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து யூகரியேட்டிக் செல்கள். இதில் வந்து பாருங்கள் தெளிவான உட்கரு இருக்கக்கூடிய செல்கள் வந்து யூகரியேட்டிக் செல்கள்னு தெரியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தாவர செல்கள், விலங்கு செல்கள், பூஞ்சைகள் இது எல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் வந்து தாவர செல் மற்றும் விலங்கு செல் அப்படிங்கிற டைட்டில் தான் பார்க்க வரோம். அதாவது தாவர செல், விலங்கு செல். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல செல் உயிரினங்கள்னு சொல்லப்படுது. இதோடைய செல்கள் பார்த்தீங்கன்னா யூகரியேட்டிக் செல்கள்னு சொல்லப்படுது. ரைட். விலங்கு செல்கள் பார்த்தீங்கன்னா தாவர செல்களை விட என்ன சொல்றது அளவில் சின்னது. விலங்கு செல்கள் கடினத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்லப்படுது. விலங்கு செல்ல சுற்றி செல் சவ் இருக்கும், ஆனால் செல் சுவர் இல்லை, சரிங்களா? இது ஒரு முக்கியமான தகவல். அதனால தான் செல் சுவர்னு போட்டுருக்கு. அடுத்து மூலசெல் அப்படின்னு சொல்கிறோம். மூலசெல் எதுக்காக இதில் இருந்து படிக்கிறோம் அப்படின்னா மூலசெல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான செல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செல் தோல் செல், தசை செல் அல்லது நரம்பு செல் அப்படின்னு எந்த வகை செல்களாகவும் மாறுபாடு அடையக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே நுண்ணிய செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது, சரிங்களா? மூல செல்கள் உடலில் பாதிப்படைஞ்ச திசுக்களை குணப்படுத்துறதுக்கு அல்லது அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உதவுது. இதுதாங்க மூல செல்லுடைய முக்கியமான வேலை. இதை வரிசையாக பாய்ச்சப்படுறோம். நெக்ஸ்ட் திசுக்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கிற செல்களுடைய தொகுப்பு திசு. இதுதாங்க என்னுடைய எக்ஸ்பிளைன், சரிங்களா? செல்களுடைய தொகுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை. ஒன்று எளிய திசுகள், இன்னொன்று கூட்டு திசுக்கள் அப்படின்னு 2 வகை இருக்குது. எளிய திசுகள் ஒரே வகையான செல்கள் ஆனது, கூட்டு திசுகள் வெவ்வேறு வகையான செல்கள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. அதனால் எளிய திசு அதாவது ஒரு மையத்தன்மையும், கூட்டு திசு பார்த்தீங்கன்னா பன்மையத்தன்மையும் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுருக்கோம், அதை மெயில் வச்சுக்காங்க. சரி, திசுக்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைப்பு மற்றும் அதனுடைய வேலையை பொறுத்து 4 வகையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் எபித்தீலியம் திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். எபித்தீலியம் அப்படின்னா உறையீட்டு, திசுக்கள் பாதுகாப்புக்கு. தசைனா சுருங்குதல், திசுக்கள் அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு, சரிங்களா? தசை திசுக்கள்ங்கிறது இணைப்பு தாங்குதல். திசுக்களுடைய இது பார்த்தீங்கன்னா உடலுடைய வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம். அடுத்து நரம்பு திசுக்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு தூண்டல்களை கடத்துதல், சரிங்களா? நம்ம உடம்பானது கருமுட்டை சைகோட் அப்படின்ற ஒற்றை செல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்கள் அடைஞ்சு அதுக்கப்புறம் வேறு அளவு வடிவம் உட்பொருள் இருக்கக்கூடிய திரள் செல்களான ஒரு கருவை உருவாக்குது. அந்த இதில் வந்து சைக்கோட்டிலிருந்து மைட்டாசிஸ்லேருந்து வேறுபடக்கூடிய விஷயங்கள் தனியாகவே ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கணும். அதில் கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். சரி, கருசெல்கள் படிப்படியாக அதனுடைய அமைப்பிலையும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அடையுது. இந்த நிகழ்வுக்கு செல் மாறுபாடு அடைதல் அப்படின்னு பேர். சரி, செல் மாறுபாடுதல் பற்றி நம்ம முழுமையாகவே ஒரு இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, உறுப்புகள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? உறுப்பு மண்டலங்கள், அதாவது ஒரே விதமான வேலையை செய்யக்கூடிய ஒரு குழுவான உறுப்புகளுடைய தொகுப்பு உறுப்பு மண்டலம் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டுக்கு மூளை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வருது. பெரும்பாலான உறுப்புகள் 4 வகையான திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு தன்னுடைய குடல் இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய உட்புற சுவரில் எபித்தீலிய திசுக்கள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. எபித்தீலிய திசு, தசை திசு, உணவு குலை, அதே மாதிரி உணவு கூழ் இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட வந்து கூழாக்கி உணவு கூழை அலை இயக்கம் மூலமாக கீழ் நோக்கி நகர்த்துது. இந்த குரலை வந்து அப்படியே கீழ் நோக்கி நகர்த்துது. அந்த உணவு குழல் எல்லாமே இதுக்காக பயன்படுன்னு சொல்கிறது. கண் பார்வை புலனுறுப்பு, அதாவது கண் மனித உடலுடைய முக்கியமான புலனுறுப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. கண் பார்வை புலனுறுப்பு, இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நமக்கு வருது. அதனால் வரிசையாக படிச்சுக்கோங்க. கண்ணானது பொதுவாக பார்க்கறதுக்கு நிறங்களை பிரித்து பார்க்கறதுக்கும் அதாவது மனித கண்ணால் 10 மில்லியன்லேருந்து 12 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மனித உடலுடைய உயிர் கடிகாரத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. ஸ்க்ளீரா
வெளிப்படலம் அப்படின்னு சொல்லுது. இது உறுதியான ஒரு தடிமனான வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய உரையாட்டம் மாதிரி அமைஞ்சு கண்ணுடைய உள்பாகங்களை பாதுகாக்குது. இது ஸ்க்ளீரா இதுக்குள்ளே இருக்குது. இதை பாருங்கள், இது பூராமே நம்ம ஒரு இதாக போட்டுருவோம். ஸ்க்ளீரா இதில் வரிசையாக பாருங்கள். நமக்கு இது என்ன அப்படின்னா, இந்த முழுமையாகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இதில் தனித்தனி நம்ம கிளியராக பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றும் தனித்தனியாக. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே என்னென்னா, இது கண்ணுடைய வெண்மை பகுதின்னு சொல்கிறோம் ஸ்க்ளீரா. கன்ஜங்டிவா அப்படின்னு ஒன்று, இது வெளிப்படலம் முழுசும் மூடி இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு சவ்வுன்னு சொல்லப்படும். இந்த சவ்வு சின்ன அளவில் என்ன சொல்கிறது, கண்ணீரை சுரந்து கோலை கண்ணீரை சுரந்து அப்புறம் கண்ணு ஈரமாகவும் தெளிவாகவும் வச்சுக்குது. சரி, கார்னியா வெண்படலம் அப்படின்னு சொல்கிறது. கார்னியா இது வெளிப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்னியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது கண் பாவை கருவிழி ஐரிஸ் மேலே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஊடுருவர ஒரு தோல் படலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படலம் தோல் படலம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? கார்னியா கண்களுக்குள்ளே நுழையிற ஒளியை, அந்த வெளிச்சத்தை விலகலடைய செய்கிறதே இதனுடைய வேலை. ஐரிஸ் கருவிழி ஐரிஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இந்த கருவிழி பார்த்தீங்கன்னா இது கண்ணில் நிறம் இருக்கக்கூடிய பகுதியை உருவாக்குற நிறமிகளால் ஆன ஒரு திசு படலம் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய முக்கியமான முதன்மையான ஒரு பணி பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த ஒளியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கண் பாவையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? கண் பாவை பியூப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண் பாவை இங்கே இருக்கக்கூடிய இந்த பியூப்பிள் அப்படிங்கிறது இது கருவிலுடைய மையத்தில் அமைஞ்ச சின்ன துளைன்னு சொல்லப்படுது. பாருங்கள், கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒளியை கண்ணுக்குள்ளே அனுப்புது. லென்ஸுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் இது ஒளி ஊடுருவதுக்கும் ஒரு குவியை அப்பப்போ மாற்றி அமைச்சக்கூடிய திறன் இருக்கக்கூடிய கண்ணுடைய பாகம் அப்படின்னு சொல்கிறது. லென்ஸோட கார்னியாவோட உதவியால் உள்ள நுழைஞ்சி ஒளியை, அதாவது வெளிச்சத்தை விலக்கி விழித்திரை மேலே போய் அது என்ன சொல்கிறது, குவியை செஞ்சு விழித்திரையில் ஒரு பிம்பத்தை உருவாக்குது. சரிங்களா? விழித்திரை அப்படிங்கிறது இதுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த விழித்திரை இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், இந்த விழித்திரை இங்கே போயிட்டு அதில் படுது. சரி, இந்த விழித்திரை ரெட்டினான்னு சொல்லக்கூடிய இது கண்ணுடைய பின்பகுதியில், அந்த பக்கம் இருக்கக்கூடிய பின்பகுதியில் அமைஞ்சு பிம்பங்களை உருவாக்குற படலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் கண்ணுடைய 3வது மற்றும் உள் அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒளி உணர்வாங்கிகள், அதே மாதிரி இந்த கூம்பு செல்கள் மற்றும் குச்சி செல்கள் இருக்கிறதால ஒளியால் மிகுந்த தூண்டல் அடையக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. விழித்திரையானது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய விழித்திரையானது பார்த்தீங்கன்னா ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அதை பார்வை நரம்பு வழியாக இங்கே இருக்கு பாருங்க, பார்வை நரம்பு வழியாக, சரிங்களா, இதன் வழியாக மூளைக்கு அனுப்பக்கூடிய வேலையை இது செய்யுது. இப்போ இந்த பார்வை நரம்பை பற்றி நம்ம பார்ப்போம். இது கண்களுடைய கடைசியில், அதாவது இறுதியில் விழித்திரையுடைய பின்பக்கம் அமைஞ்சிருக்கு. விழித்திரையுடைய பின்பக்கம் இது அமைஞ்சிருக்கு. பார்வை நரம்பு எல்லா நரம்பு தொண்டர்களையும் ஒளி, அதாவது வெளிச்ச உணர்வாங்கிகளிலிருந்து பெற்று மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது இந்த பார்வையினுடைய முக்கியமான வேலை. இது நரம்பு மட்டும் இல்லைன்னா, இந்த நரம்பு மட்டும் இல்லைன்னா பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அக்குவஸ் திரவம், முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுது. இது லென்ஸுக்கும் வெண்படலத்துக்கும் இடையில நிரம்பி இருக்கக்கூடிய நீர்ம திரவம், அக்குவஸ் திரவம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? நீர்ம திரவம் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ விட்ரியல் திரவம், பின் கண்ணறை திரவம்னு சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா கண்ணுடைய உட்பகுதி முழுசும் வச்சிருக்கிற அந்த அரை திண்ம ஒளி ஊடுருவதும் கொலகலப்பான ஒரு பொருள்னு சொல்லப்படுது. இது கண்ணுடைய வடிவத்தை பராமரிக்குதுன்னு சொல்லப்படுது. ரைட். இது கண்ணை பற்றி ஒரு மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். அதில் நம்ம இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. கன்ஜங்டிவாக உங்களுக்கு தனியாக படிச்சிருக்கோம். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம வரிசை படித்தது தான். இப்போ நம்ம சொன்னது தான். லென்ஸு, விழித்திரை, அதனுடைய பார்வை நரம்பு, அக்குவஸ் திரவம், விட்ரியல் திரவம், இதெல்லாம் நம்ம பார்த்து தான். அடுத்த டைட்டில் பாருங்கள், சுவாச மண்டலம். இந்த சுவாச மண்டலத்தில் அந்த பிக்சர்கிட்டே நம்ம போயிடலாம். சுவாச மண்டலத்துலேருந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சுவாச மண்டலம் வளிமண்டலத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வாயு பரிமாற்றம், காற்றை இழுக்கிறோம் வெளியே விடுறோம். சரிங்களா? ஈடுபடக்கூடிய எல்லா உறுப்புகளும் இதில் இருக்குன்னு சொல்கிறது. மூக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தும்போது மூக்கு, நாம் காற்றை நாசித்துளை வழியாக உள்ளுக்குள்ளே இழுக்கிறோம். இந்த குழியோட உட்புற சுவர் நுண்ணிய ரோமங்கள், கோலை சுறுசுறுப்பு செல்கள் ஆனதுன்னு சொல்லப்படுது. இது ஒட்டும் தன்மை ஈரப்பதையும் உருவாக்குது. சரிங்களா? மூக்கில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் உள்ளுக்குள்ளே இழுக்கப்படுற காற்றை வெப்பமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறது. மூச்சு குழாய் வரிசையாக இதில் வரக்கூடிய இந்த மூச்சு குழல் என்று சொல்லிட்டு பாருங்கள். இந்த மூச்சு குழல் இது பார்த்திங்கன்னா நாசிக்குழியை அடுத்து காற்றானது தொண்டைக்குள்ள நுழையுது. அப்புறம் அது ட்ரக்கியா அப்படின்ற மூச்சு குழாய்க்குள்ளே போகுது. மீளும் தன்மை இருக்கக்கூடிய இந்த மூச்சு குழாய் பார்த்தீங்கன்னா கழுத்து பூராவும் மட்டும் இல்லாமல் மார்பனுடைய பாதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மூச்சுக்குழாய் இருக்கும். கழுத்து பூராவும் மட்டும் இல்லாமல் மார்பனுடைய பாதி வரைக்கும் இது நீளமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இது. தொண்டைக்கும் மூச்சுக்குழாய்க்கும் இடையில சின்ன காற்று பாதை மாதிரி குரல் வலை அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லப்படக்கூடிய லாரிங்ஸ் இருக்குது. தசை மடிப்பிலான அந்த குரல் பையானது பார்த்தீங்கன்னா காற்று நுழையிறப்ப அதிர்வடைஞ்சு ஒளியை எழுப்புது, சவுண்டை எழுப்புது.
மூச்சு கிளை குழாய் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு கிளை குழல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு பாருங்க. இங்கிருந்து 2 பிரியுது பாருங்க. இந்த மூச்சு கிளை குழாய் அப்படிங்கிறது 2 மூச்சு கிளைகளாக பிரிய ஆரம்பிக்குது. இதிலிருந்து அடுத்து நம்ம நுரையீரலுக்கு போயிடும். நுரையீரல் பார்த்தீங்கன்னா, நுரையீரல் அப்படிங்கிறது காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்க உதவக்கூடிய மார்பரில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு சொல்லப்படுது. இது வந்து உடல்ல இருந்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கும் ஆக்சிஜன் உள்ள கொண்டு போகிறதுக்கு இது உதவுது. நுரையீரலுக்குள்ள ஒவ்வொரு மூச்சு கிளை அதாவது மூச்சு கிளை குழலும் கொத்தான காற்று நுண்ணுரைகளாக முடியுது. நுரையீரல்கள் மார்பருடைய ஒவ்வொரு புறமும் இருக்கக்கூடிய இந்த பஞ்சு மாதிரியான மீளும் பைகள் அப்படின்னு சொல்லப்படுது. மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பாலையும், வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலையும், பக்கவாட்டில் விழா எலும்புகளாலையும், அடிப்புற பகுதியில் குவிஞ்ச உதரவிதானம் குவிஞ்ச இந்த உதரவிதானத்தோடையும் புரியுங்களா, இது சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. காற்று நுண்ணறைகள், இங்கே இருக்கக்கூடிய அறைகள், இந்த சின்ன சின்னதாக அறைகளாக இருக்கு பாருங்க, காற்று நுண்ணுரைகள் போட்டக்கூடிய இந்த சின்ன சின்ன அறைகள், இதை வந்து காற்று நுண்ணுரைகள் சொன்னால் நுரையீரல்களுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று நுண்ணுரைகள் காற்றை உள்ளே இழுக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்குது. உடலை வேலை செய்ய ஆரம்பித்தது. ரொம்ப நுண்ணிதாக இருந்தாலும் கூட நம்ம சுவாச மண்டலத்தோட செயல்மிகு அமைப்புகளாக இது இருக்குது. 480 மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நம்ம நுரையீரலில் இருக்குது. நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று நுண்ணறைகளுடைய மொத்த பரப்பே பார்த்தீங்கன்னா 2000 சதுர அடிகளுக்கு மேலே, அல்லது நம்ம உடற்பரப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் பரப்பு மாதிரி 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோ காற்று நுண்ணுரைகள் உள்ள இருக்குது. காற்று நுண்ணறைகள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுடைய வாயு பரிமாற்றத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாசங்கள், இப்போ நுரையீரல் பற்றி தனியாக போட்டிருப்போம். காற்று நுண்ணறைகள் பற்றின சில பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரிசையாக நான் இந்த கீழே இந்த பிடிஎஃபை உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது சுவாச செயலியல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உட்சுவாசம், காற்றை நுரையீரலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் உட்சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். உட்சுவாசத்தப்போ மார்பெலும்பு மேல் நோக்கியும் மேல் நோக்கியும் தள்ளப்படுறதோட உதரவிதானம் கீழ் நோக்கியும் இழுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதனால் மார்பருடைய கொள்ளளவு அதிகரித்து அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உட்சுவாசத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி வெளிசுவாசம் அப்படிங்கிறது நுரையீரல்கள் இருந்து காற்றை வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு வெளிசுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். வெளிசுவாசத்தை பொறுத்த நுரையீரல்கள் காற்று அதிக விசையோடு வெளியே தள்ளுது. விழா எலும்பு தசைகள் மீட்சி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மார்பரனுடைய சுவர் அதோடைய பழைய நிலைக்கு திரும்புது. உதரவிதானமும் நீச்சி அடைஞ்சு என்ன சொல்கிறது, மார்பறைக்கு மேல் நோக்கி நகருது. அந்த உதரவிதானம் மேல் நோக்கி கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கும். சரி, காற்று நுண்ணுரைகளுக்குள்ள அந்த வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று நுண்ணுரைகளுக்குள்ள இழுக்கப்படக்கூடிய அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனுடைய அளவு அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை விட அதிகம். அதனால எளிய பரவல் மூலமாக ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ள நுழையுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் கூட இணைஞ்சு ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறுது. ஆக்சிஜனை சுமந்துட்டு ரத்தமானது ரத்த குழல்கள் வழியாக இதயத்தை அடையுது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நமக்கு சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள், சீரான உடல்நிலை, தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்கிறது. ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலங்கள், இது வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மூலமாக இது கட்டுப்படுத்துது. அதாவது கல்லீரல், சிறுநீரகம், மூளை, ஹைப்போதலாமஸில் இருக்கக்கூடிய அந்த மூளைப்பகுதியில் இருக்கிறது. தானியங்கு நரம்பு மண்டலம், அது மட்டும் இல்லாமல் சீரான உடல்நிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு இது உதவுது. மனிதனுடைய அதாவது மனிதன் பார்த்திங்கன்னா வெப்ப ரத்த வகை சார்ந்தவன் இல்லைங்களா. மனிதனுடைய உடல் வெப்பநிலையை சீராக நிலைநிறுத்துறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியர்வை உற்பத்தியாகி அதிகமான உடல் வெப்பநிலை குறைக்கப்பட்டு சீராக்கப்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. ரைட், இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த முக்கியமான தகவல்களில் இதில் இருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் வரும், மிக மிக முக்கியமானது. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.